லோன் காரணையாவது ஏமாத்தி கொள்ள கண்ட ஏமாற்றி 20 கட்டி முடிப்போம். இந்த 20 வெள்ளிக்கிழமை 20 சத்தியமா நான் கட்டுவேன். இந்த 20 சொல்லி நான் நம்ம வீட்டை மாட்டி தண்டி நம்ம வீட்டு லோன்காரன் வந்தாடி நீங்க எல்லாம் ஓடிடுங்கடி. வள வாங்க எனக்கு வள வாங்க சாதி உடம்பெல்லாம் சவுப்பா இருக்கும், காலு எல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். 4 மணிக்கு உங்களுக்கு இன்றைக்கு 4 மணிக்கு உங்களுக்கு எனக்கு இன்றைக்கு 4 மணிக்கு இடையில காசு சம்பந்தமான முடிவு வரணும். இல்லாட்டி லோன் காசு கேட்டு வந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனை பாருங்களா. இஸ்ரேல் ஈராக் பிரச்சனைதாலதான் லோன் கட்டல. சரியான நேர்மையான ஆள் மாமா. 4 மணிக்கு இடையில நான் கோலடி உங்களுக்கு 4 மணிக்கு கோலடி இந்த தங்க மாமா 4 மணிக்கு இடையில கோல் அடிக்கிறான். எடுத்துட்டு மறுபடியும் காசு கட்டலையா மாமி? ஐயா ஐயா நான் கிடக்க ஐயா. ஐயா 3 மாசமா லோன் காசு கட்டையும் இல்லை, 4வது வாரம் வந்து போயிட்டேன். இதோட கட்டுற பிளான் இல்லை. உள்ள அடக்கிறேன் கதவையும் அடைச்சி விட்டாங்கடாப்பா. நம்மளை கண்டோன்னா கதவை அடைக்கிறேன், மறு நம்மளை போன திறக்கிறேன். எந்த ஐயா ஆளை காணல ஐயா. ஆமாம் லோன் காசு கட்டுறல வடகு கதவை அடைச்சி ஒரே நானும் ஐயா வாங்கலையா வெளியால ஆரம்பி. தம்பியா நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல, நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. தெரியுதா நம்மள தெரியுதா ஆரண்டு அந்த லோன் காரப்படி லோன் ஒரு ஆள் வந்து இந்த கிழமை ஒரு ஆள் வாரீங்க எல்லாம் ஒரு ஆள் தான், ஒரே ஆள் தான். 6 வந்தாலும் உங்களை பிடிக்கலாம இருக்கே. நான் காது கட்டினேன். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். எங்க கட்ட 3 மாசமா காசு கட்டல. கட்டறல அப்படிதானா? இல்ல நான் கட்டிட்டேன். இல்லையே கட்டுப்படலையே காசு. இந்த மாதம் மட்டும் நான் கட்டறி வாங்கலமான். வெயில்ல நிக்காம உள்ளுக்கே வாங்கல. லோனை கட்டுங்களா வெயில்னால பரவாயில்ல. நீங்க லோன் காசு கட்டினா நான் போயிடுவேன். நான் கட்டு காசு கொடுத்துட்டேன். இப்ப என்ன சொல்ல தெரியாது. சே காசு கட்டுப்படாது. என்னய்யா நீங்க லோன் காசு எத்தனை ஆதாரமா லோன் காசு கஷ்டம் விளங்குதாயா உங்களுக்கு? பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம். நான் போன மாதம் கட்டிட்டேன், இந்த மாதம் கட்டினேன். இந்த கிழமை காசு ஏன் கட்டல? 4 தடவை வந்தீங்க அவங்களோட லோன் காசு கேட்டு கட்டுறதா இல்லையா? தயவு செய்ய சொல்லுங்க. நான் இவர்கிட்ட சொல்ல கேட்க மாட்டேன்டா. லோன் எடுக்காத நமக்கு கட்ட வசதி ஏண்டா தான் எடுக்கணும்னு பாருமான். நான் என்னப்பா செய்த? ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. நீங்க லோன் கட்டாட்டியும் பரவாயில்ல, கதவே அடைக்கிறீங்க. நான் வந்த டைம்ல ஒரே என்ன கண்டா ஓடுறீங்களே. இல்லம்மா நம்ம அப்படி செய்ய மாட்டேன். நான் லோன் எடுத்து போட்டு ஏமாத்த மாட்டேன். இப்ப நீங்க கதை அடைக்கலையா? இந்த நாய் உள்ளுக்கு ஊருக்காக அடைக்கிறேன். நானா நாய் மாமா? இல்ல நம்ம நாய் வந்து என்ன கண்டோட இப்ப நீங்க கதை அடைக்கலையா? லோன் எடுக்கக்குள்ள 50,000 ரூபாய் லோன் எடுக்கக்குள்ள நல்லா இருக்குமே எடுத்து செலவழிக்கக்குள்ள. ஆனா காசை கட்டக்குள்ள நம்ம கஷ்டமா இருக்குமே. தந்தனிங்க ஆமா தந்தனிங்க தான் நாங்க லோன் எடுத்த உண்மைதான். என்ன இந்த பயணம் தொழில் எல்லாம் பத்தி மோசமா இருக்கு. எனக்கு மீனும் ஒழுங்கா படுதும் இல்ல. கிழமை 5 லோன் அங்கால சீட்டு காசு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அப்ப இல்ல கிடக்கு 33 சொச்சம் கிடக்கு. நீங்க சொன்னீங்களே அப்ப மீனெல்லாம் கிழமை அந்த மாதிரி பிடி பண்ணாங்க டக்குன்னு கட்டிடும்னு சொன்னீங்க. பாய் சொல்லு வேற மாதிரி போயிட்டு என்ன செய்யறேன் நான் வேற மாதிரி. இப்ப பாருங்களா எவ்வளவு பிரச்சனை எல்லாம் நடக்குது நாட்டில எல்லாம். அந்த ஈரான்ல சண்டை நடக்குது. ஈரான்ல சண்டைக்கு லோனுக்கு என்ன சம்பந்தம்? அங்கிருந்தா வருமானங்கள் வந்தா தானே இங்க மக்கள் கொஞ்சம் அது இதை செஞ்சு எல்லாம் செய்யலாம். ஈராக்ல சண்டை நடக்குது. பெட்ரோல் இப்ப தட்டுப்பட போகுது. இப்ப பிள்ளைகள் உண்டு பாத்தீங்களா என்ன விபத்துல ஆகுனது. இதெல்லாம் பாக்குற நேரம் பாருங்க என்ன செய்யறேன்னு அந்த யோசனையிலும் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு இதுகளும் போக்குவரத்துமா இருக்கு. இந்த கிழமை எப்படியாவது நான் கட்ட வைக்கிறேன் லோனையா. ஓமான் கோச்சுக்குள்ளாதங்க என்ன செய்யறேன். நான் எடுத்துட்டேன், நீங்க தந்துட்டீங்க. கையை நீட்டி நான் வாங்கணும். உண்மை எடுத்து கூட ஏமாத்த கூடாது. நீங்க தரக்குள்ள நாங்க உயரமா வாங்கினோம். ஆனா லோனை வாங்கிட்டேன் கையை நீட்டி. ஆனா கட்டுறதுக்கு தான் பாத்தீங்களா எங்களுக்கு மாற்றல. எப்படி லோனை வாங்கிட்டு கதை அடைக்கல நான் வரக்குள்ள
நான் அங்க வரக்குள்ள சென்ட்ரி ஓட்டவில்லை எனக்குனே நான் பாரன்னு ஓட்டம் எல்லாரும் ஒருத்தருங்க இல்லை வீட்டுல எங்க அங்க ஆஸ்பத்திரி இந்த அம்மா தான் அந்த வீட்டுக்கு மெயின். போன பிள்ளைய கூட்டிட்டு பேர பிள்ளையா சோம்பில்ல அதுக்கு தடுமை நான் பாரண்டு தான் சோமில்ல அப்போ மத்த நாள்ல இல்ல உண்மையா இல்ல என்னண்டா எனக்கு தெரியும் இன்றைக்கு வர நாளைக்கு தான் நீ வாரண்டு சொன்ன வியாழக்கிழமை நான் எப்படியாவது கேட்டாலும் வாங்கிடுவோம் தான் பார்த்தேன் நான் அதுவும் லோன் தானே ஓமான் இல்ல மலை இப்ப மகன் பாருங்க மகன் இந்த அந்த நாளையில நான் இளந்தாரி பொடியன்னு இல்ல இந்த குலமெல்லாம் நல்ல வடிவா தொழில் செஞ்சு நல்லா முன்னேறினோம் நாங்க பிள்ளைகளுக்கு மாலை காப்பு இந்த கோயில் துளாக காசு ஸ்கூல் காசு கணக்கு பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்ப இந்த நாட்டு சூழ்நிலைய பாருங்க, நாடு நடக்கிற சூழ்நிலை மாதிரியே இந்த குளமும் கை விட்டுட்டு மக்களுக்கு மீன் படுதில்ல மகன், மீன் படுதில்லையே. அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். மீன் பட்டா உங்களை லோனை நாங்க வச்சிருக்க மாட்டோம். அதெல்லாம் கட்டல என்னமா பாருங்க, சீட்டு காசி நாளைக்கு சீட்டு காசி இந்த கிலோ காசி குளத்துல மீன் படுது 1 கிலோ 2 கிலோ ஐசா வைப்பாங்க. அந்த ஐசு காசிக்கு தங்க கண்ணாக்க கொண்டு போறோம் பாரு. இப்ப நீங்க வந்துட்டீங்க மகன், இப்ப அப்படி போகுது சூழ்நிலைகள். என்ன செய்யற பாருங்க, காலங்களும் நேரங்களும் இப்படி போயிட்டு இருக்குது. நான் என்ன செய்ய, நான் கட்டுறேன் மாடாடும் இல்ல இல்லாட்டி 1.5 வித்து போட்டாவது கட்டிடுவேன். நான் மாடாடு இருந்ததுதான் லோன் எடுத்துக்க மாட்டேன். ஏமான் எடுக்கத்தான் வேணும். மாடை வித்துதுன்றத விட லோன் எடுக்கத்தான் வேணும். லோன் எடுத்தா தான் நம்ம முன்னேறலாம் தான் நானும் நினைச்சேன். லோன் கொண்டு இந்த அளவுல அதுக்காக கோவிச்சு விடாங்க. நீங்க காக்க தந்த நீங்க 50,000 எழுதி தந்த நீங்க சொல்லையா தந்த நீங்க எத்தனை 16 பேருக்கு தந்த நீங்க எங்களுக்கு லோன். அவட 16 பேர் எடுத்து எல்லாரும் ஒழுங்கா கட்டுறாங்களோ எனக்கு என்ன தெரியாது. 16 அப்படித்தான்